எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம திருப்பதி வீடியோவில் இந்த விஐபி தர்ஷன் காசு கொடுத்து போகிறது எப்படி அப்படிங்கிறது ஆன்லைன் டிக்கெட் ப்ரொசீஜரை பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆஃப்லைன்லேயும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? அது எப்படி பண்ணுறது, எங்கே பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த விஐபி தர்ஷனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பெனிஃபிட்ஸ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாமியை குலசேகரப்படி வரைக்கும் போய் பார்க்க முடியும். இது ஃபஸ்ட்டு பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் இருக்காது. க்யூவில் வந்து உங்களுக்கு ரொம்ப தரிசனம் பார்க்கறதுக்கு கூட்டம் ஜாஸ்தி இருக்காது. இது ரெண்டாவது பெனிஃபிட். அப்புறம் சீக்கிரமாக மற்ற க்யூவில் இருக்க மாதிரி 4 ஹவர்ஸோ 8 ஹவர்ஸோ 1 டேவோ வெயிட் பண்ணி பார்க்காம இது சீக்கிரமாக பார்க்க முடியும். இது 3 வந்து பெரிய பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம். இந்த விஐபி தர்ஷன் டிக்கெட் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கின அதே ப்ரொசீஜர் தான். அதான் அமௌண்ட் வைஸ் 10,000 ரூபாய் வந்து நீங்கள் டொனேஷன் தரணும். ஸ்ரீவாணி அவங்க அந்த கோயில் கட்டுறதுக்கு, கோயில் நிர்மாணிக்கிறதுக்கு, கோயிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து டொனேஷன் மாதிரி வாங்கிக்கிறாங்க. அந்த டொனேஷனை வச்சு உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு 500 ரூபாய் டிக்கெட் கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ டோட்டலாக ஒருத்தருக்கு குறைஞ்சபட்சம் 10,500 ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட குழந்தைங்க 12 வயசு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டிக்கெட்டு காஸ்ட்டு சேராது. அவங்கள நீங்கள் ஃப்ரீயாக கூப்பிட்டு போயிட்டு வரலாம். இது வந்து டிக்கெட்டோட ப்ரொசீஜர்ஸ். இந்த ஆஃப்லைன் டிக்கெட் எங்கே தருவாங்க, எப்படி தருவாங்க? மொத்தமாக இந்த ஆஃப்லைனில் விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேஸில் தருவாங்க. ஒன்று வந்து திருப்பதி ஏர்போர்ட்டில் தருவாங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் உங்களுக்கு 100 ஒரு நாளைக்கு 100 விஐபி தர்ஷன் டிக்கெட் தருவாங்க. இந்த 10,500 ரூபா நீங்கள் தரது இல்லாமல் நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கிறதுக்கு எவிடன்ஸாக உங்களோட ஆன்போர்டிங் பாஸ் நீங்கள் எவிடன்ஸாக கொடுத்தாகணும். அந்த போர்டிங் பாஸில் தான் அந்த டிக்கெட்டை வந்து அவங்க பின் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ஏர்போர்ட்டில், திருப்பதி ஏர்போர்ட்டில் ஒரு நாளைக்கு 100 டிக்கெட். இன்னொரு இடத்துல 400 டிக்கெட் தருவாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமலாவில் ஜேயூஓ ஆஃபீஸில் மொத்தம் 400 டிக்கெட் தருவாங்க ஒரு நாளைக்கு. யூஸ்வலாக இது வந்து 8 மணி, காலையில் 8 மணிக்கு வந்து ஜேயூஓ ஆஃபீஸ் இந்த டிக்கெட் கவுண்ட்ரு, விஐபி டிக்கெட் கவுண்ட்ரு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் 6:30-7 மணிக்கெல்லாமே வந்து க்யூ நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா 400 டிக்கெட் தானே அப்படிங்கிறதால க்யூ நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்பெஷலி நீங்கள் ரொம்ப விசேஷ நாளில் போனீங்கன்னா, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, சாட்டர்டே, சண்டே இது மாதிரி நாளில் போனீங்கன்னா க்யூ வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எங்கே தராங்க, எத்தனை டிக்கெட் தராங்கங்கிறத பார்த்தோம். இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மாதிரியே தான் ஆஃப்லைன்லேயும். நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தாலும் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வரீங்க அப்படின்னா ஆதார் மாதிரியான வேலிட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து என்ஆர்ஐ, நான் வந்து அதர் கண்ட்ரிலேருந்து வர ஒரு ஹிந்து பக்தர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் நீங்கள் காமிக்கலாம். இல்லைனா உங்கள் கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப், அமெரிக்காவில் வந்து க்ரீன் கார்டு இது மாதிரி சிட்டிசன்ஷிப் கார்டு கொடுக்குறாங்க மற்ற கண்ட்ரீஸில், அதை வந்து ஒரு எவிடென்ஸாக, ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாக நீங்கள் காமிக்கலாம். அடையாள சான்றாக நீங்கள் காமிக்க முடியும். இது வந்து டைமிங்ஸ் பார்த்தோம், எங்கே தராங்க, எவ்வளோ தராங்க, என்ன டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கும் இந்த விஐபி தர்ஷனில் அந்த ட்ரெஸ் கோடு வந்து மேண்டேட்ரி. ஜென்ஸாக இருந்தால் வேஷ்டி கட்டியிருக்கிறதும், லேடிஸாக இருந்தால் சாரீ, சுடிதார் இது போட்டிருக்கிறதும் மேண்டேட்ரி. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேண்ட்டு, ஜீன்ஸு இதெல்லாமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல் அபவுட் இட். இதுதான் இந்த ஆஃப்லைனில் டிக்கெட் எப்படி வாங்கலாம், விஐபி தர்ஷன் டிக்கெட் எப்படி வாங்கலாம், எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ பிடிச்சிருந்தா எப்பவும் போல தான் வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை பற்றின கமெண்ட்ஸை ப்ளீஸ் ஆட் பண்ணுங்கள். அதோட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.